போன உள்ளாட்சி தேர்தல்ல ஆறுசாமியை எதிர்த்து நீங்க சேர்மன் போஸ்டுக்கு நின்னீங்க. என்ன ஆச்சு? டெபாசிட் போச்சு. இப்ப இடைத்தேர்தல்ல எம்எல்ஏ போஸ்டுக்கு கொழுந்தனார் நிக்கிறாரு. இப்போ எதிர்த்தாப்புல நிக்கிறது அந்த ஆறுசாமி தான். ரிசல்ட் என்னங்கிறது இப்பவே தெரிஞ்சு போச்சு. மாமா, அந்த ஆறுசாமி ஒரு கோக்குமாக்கான ஆளு மாமா. அவனை எதிர்த்து நின்னு ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி பத்தாது. இந்த எலெக்ஷன்ல மட்டும் ஆறுசாமிக்கு எதிரா என்ன நிறுத்திருந்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி பேசுற அந்த ஆறுசாமிய ஓங்கி ஒரே அடி அடிச்சு ஜாம் பண்ணிருப்ப. ஆனா நீங்க அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்கறத பத்தி யோசிக்க கூட இல்ல. ஏன் மாமா, நான் எலெக்ஷன்ல நிக்க கூடாதா? பொது வாழ்க்கையில ஈடுபட கூடாதா? அடேங்கப்பா, சுபத்திரவா இது? உனக்குள்ளே ஏதோ இருந்திருக்கு பாரு. ஆமா, ஆர்வமா நீ பொது வாழ்க்கையில ஈடுபட என்ன காரணம்? கனவுதான். கனவா? ஆமா மாமா, நேத்து ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அதுல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்தாங்க. அப்படியா? யார் யாரெல்லாம் வந்தாங்க? முதுகுல குழந்தைய கட்டிக்கிட்டு போருக்கு போனாங்களே, ஜாஸ்மின் ராணி அவங்க வந்தாங்க. அது ஜாஸ்மின் ராணி இல்ல, ஜான்சி ராணி. அவங்கதான் ஜான்சி ராணி. அப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார், அன்னை இந்திரா காந்தி, கவி குயில் சரோஜினி நாயுடு, இவங்க எல்லாம் கூட கனவுல வந்தாங்க மாமா. இவ்வளவு பேர் வந்தாங்களா? சரி, வந்து என்ன சொன்னாங்க? நிறைய சொன்னாங்க மாமா. சுபத்ரா, உன் பவர் என்னன்னு உனக்கு தெரியல. நீ இப்படி 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்க வேண்டியவ இல்ல, நீ இந்த நாட்டுக்கே தலைவியா வர வேண்டியவன்னு சொன்னாங்க மாமா. அதான் மாமா, நான் பொது வாழ்க்கையில குதிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ குதிக்கிறதுக்கு அது ஒண்ணும் குளமோ குட்டையோ இல்ல. பொது வாழ்க்கைங்கிறது பெரிய கடல். அதுல எல்லாம் உன்ன மாதிரி ஆளெல்லாம் நீந்தி கரை சேர முடியாது. மூச்சு திணறி மூழ்கி செத்துருவ. ஏன் மாமா இப்படி அபசகுணமா பேசுறீங்க? ஏன் இந்த நாட்டுக்கு நான் நல்லது பண்ணக்கூடாதா? முதல்ல நீ இந்த வீட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணு, அப்புறமா நாட்டுக்கு நல்லது பண்ணலாம். என்ன உங்க மருமக காலங்கார்த்தாலே வம்புக்கு இழுக்கிறாளா? அவ என்ன வம்புக்கு இழுக்கல, அப்புறம் இந்த நாட்டையே வம்புக்கு இழுக்கிறா. என்ன சொல்ற? அதாவது இவ பொது வாழ்க்கையில குதிச்சு நாட்டுக்கு சேவை செய்ய போறாளாம். எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏ ஆக போறாளாம். இப்படிதான் எனக்கும் சிரிப்பு வந்துருச்சு. இப்ப சிரிப்பு அடக்கிட்டு இவ கூட நான் வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நம்ம சக்தி நாமினேஷனுக்கு கிளம்புறத நினைச்சு நேத்து நைட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் டென்ஷனாவே இருந்துச்சு. காலையிலேயே வழக்கம் போல இவ காமெடி பண்ணி என் டென்ஷனை குறைச்சிட்டா. எல்லாரும் நல்லா சரிங்க. நான் ஒரு நாள் எம்எல்ஏவா இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க தான் போறேன். அன்னைக்கு நீங்க எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்க போறீங்க. ஐயா, சக்தி, கதறி வேண்டிய சட்டை உனக்கு பொருத்தமா இருக்கு. பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்க இந்த மாதிரி கதர் ஆடையை உடுத்துனா பார்க்கறதுக்கு எளிமையாவும் அதே சமயம் கௌரவமாவும் கம்பீரமாவும் இருக்கும். மரியாதைக்குரிய ஒரு பெரிய தோற்றத்தையே கொடுக்கும். பிரமாதம் பிரமாதம். ரொம்ப நன்றி ஐயா. சக்தி, இப்பதான் நீ பாக்குறதுக்கு பொறுப்பான ஆளா பெரிய மனுஷனா தெரியற. தேங்க்ஸ்ண்ணே. ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீ எடுத்த காரியம் வெற்றி பெறும். நம்பிக்கையோட போயிட்டு வா. சரிங்கய்யா. வாழ்த்துக்கள் சக்தி. தேங்க்ஸ்ண்ணே. கொழுந்தனாரே, மாமா மாதிரி நீங்களும் நீதி நேர்மைன்னு சொல்லிக்கிட்டு எங்கள மாதிரி வாக்காளர் பெருமக்களுக்கு ஒண்ணும் கொடுக்காம விட்டுறாதீங்க.
அப்புறம் சேர்மேன் எலெக்ஷன்ல மாமா மண்ணை கவன மாதிரி ஆயிடும். ஏய் சுபத்ரா, என்ன பேசுற நீ? அதான் உங்க தம்பிக்கு வாழ்த்து சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன இன்னும் நின்னுகிட்டு? கிளம்புங்க கிளம்புங்க. கொழுந்தனாரே, சில்வர் குடம் பட்டு புடவைன்னு ஏதாவது இறக்கி விடுங்க. பெண்கள் ஓட்டு ஃபுல்லா உங்களுக்கு தான். ஒன்னும் தராம ஓட்டு கேட்டா டெபாசிட் போயிடும். ஏன், நான் கூட ஆறுசாமி கிட்ட காசு வாங்கிட்டு என் ஓட்ட அந்த பக்கம் போட்டுருவேன். கூடவே தாசில்தாரையும் கூட்டிட்டு போயிடுவேன். சக்தி, ஐயா. இவ செஞ்சாலும் செய்வா. ம். லஞ்சம் கொடுக்காம நேர்மையா தேர்தல்ல நிக்கணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா உன் அண்ணி நம்ம வீட்லயே லஞ்சம் கேக்குறா. கொழுந்தனாரே, அப்படி ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டா என்ன உங்க பிஏவ மட்டும் சேர்த்துக்கோங்க, அது போதும். கண்டிப்பா அண்ணி. சக்தி, விட்டா அவ பேசிக்கிட்டே இருப்பா. நேரமாச்சு, நீ கிளம்பு. சரிங்க, வரேங்க. அம்மா, ம்? போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாப்பா. அந்த ஆறுசாமி தான் தான் ஜெயிக்கணும்னு குறுக்கு வழியில ஏதாவது யோசிப்பான். அவனை எதிர்த்து நீ நிக்கிற, அவன் எப்படி உன்னை தோக்கடிக்கணும்னு பாப்பான். சக்தி, அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. விஜய், தேர்தல்ல ஜெயிக்கிறது தோக்குறத விட தைரியமா களத்துல நின்று போட்டிடுறது தான் முக்கியம். சக்தி பக்கம் நேர்மை இருக்கு, மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு, அது போதும். முதல்ல சக்தி நம்பிக்கையோட தேர்தலை சந்திக்கட்டும். வெற்றி தோல்வி எல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். நீ தைரியமா போயிட்டு வா சக்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க அத்தை. சக்தி, எல்லார்ட்டையும் சொல்லிட்டேல்ல, கிளம்ப வேண்டியதானே? சொல்லியாச்சுங்க. கிளம்ப வேண்டியதுதான். மாமா, மேலிடத்துல இருந்து இன்னும் ஆள் வரலையே. கொழுந்தனாரு அதுக்காக தான் வெயிட்டிங். அவங்க வந்து வாழ்த்து சொல்லணும்னு கொழுந்தனார் எதிர்பார்க்கறாரு போல இருக்கு. அப்படியா? ம். சரி சரி, வரட்டும் வரட்டும். இல்லையா, வாழ்த்தெல்லாம் மேலே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, டைம் ஆச்சுல, கிளம்பு. வரேங்க, ஆ. வரேம்மா. வரேன் அத்தை. ஆ. வரேன். ஆ. டிரைவர் எங்கப்பா? காலையில் ஒருத்தன் வந்தான், தண்ணி அடிச்சிருந்ததால திருப்பி அனுப்பிச்சிட்டேன். வேற ஆளை அனுப்புறேன்னு சொன்னா இன்னும் ஆள் வர காணோம். பரவாயில்லைங்க, நானே ஓட்டிட்டு போயிடுறேன். இல்லை சக்தி, நீ வேட்பு மனு தாக்கல் பண்ண போற, நீயே ஓட்டிட்டு போனா நல்லா இருக்காது. ஒன்று பண்ணுவோம், நானே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வரேனே. ஐயா, நீங்க போய். அட என்னப்பா, என் பிள்ளைக்காகத்தானே நான் வண்டி ஓட்ட போறேங்கிறேன். இல்லைங்க, வேண்டாம். உங்களுக்கு மூட்டு வலி இருக்கு, கார் ஓட்டக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. எனக்கு கார் ஓட்ட தெரியாதே. நான் எங்க அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன் கார் ஓட்ட கத்துக்கிறேன்னு. அவர்தான் ஜமீன் வீட்ல பிறந்துட்டு கார் ஓட்டினா நல்லா இருக்காதுன்னு குதிரை ஓட்ட கத்து கொடுத்தாரு. அவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இருக்கு மாமா, எனக்கு குதிரை ஓட்ட தெரியும். சிலம்பு, மான் கொம்பு, சுருள்வாள் இதெல்லாம் கூட சுத்துவேன் மாமா. ஓ, குதிரை ஓட்டிக்கிட்டே சிலம்பு கூட சுத்த தெரியும் மாமா. என்ன, இந்த கார் தான் ஓட்ட தெரியாது. இப்ப நான் குதிரைக்கு எங்க போவேன்? டைம் வேற ஆச்சு. இப்ப சக்தி யார் டிராப் பண்ணுவா? நான் டிராப் பண்றேன். உனக்கு கார் ஓட்ட தெரியும்? தெரியும். பரவாயில்லையம்மா, இந்த சின்ன கிராமத்துல ஒரு பொண்ணு கார் ஓட்ட தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெரிய விஷயம்தான். சரிம்மா, அப்ப நீயே சக்தியை டிராப் பண்ணிடு. போலாமா? போலாங்க. வரேங்க. சரிப்பா.
ஐயா போயிட்டு வரேன் ஐயா ஒரு சரிப்பா. நிமிஷம் ஒரு நிமிஷம். கிளம்புற நேரத்துல இவளுக்கு என்னவா? போலாம் ரைட். மாமா எப்படி மாமா என் எலுமிச்சை பழம் ஐடியா? ஆஹா பிரமாதம். அந்த சக்தி இன்னும் மனு தாக்கல் பண்ண வரலையே, அவனை பார்த்துட்டு போயிடுவோம். அவனை எதுக்குப்பா நம்ம பார்க்கணும்? முதல் தடவை அவன் எலெக்ஷன் நிக்க போறான்ல, லைட்டா பயங்காட்டி விடுவோம். இதோ வந்துட்டார்ல வெற்றி வீரர். அர்ச்சாமி, எப்படி ஏற்பாடு? அசத்துட்டீங்களப்பா. வேட்புமனு தாக்கல் பண்றதுல இருந்து ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்ச ரிசல்ட் வர வரைக்கும் இப்படி ஏகப்பட்ட ஏற்பாடுகள் இருக்கு. 7-8 குழுக்கள் உனக்காக ராப்பகல தேர்தல் வேலை பார்ப்பாங்க. இந்த தடவை அடிச்சு தூள் கிளப்பிடுவான். இப்படி ஒரு அப்பா இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை. பாப்பா உள்ள போலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க. கொடுங்கப்பா. இதை நீயே கொடு. இந்தாங்க சார். ஓகே. அர்ச்சாமி, மனுவுல கையெழுத்து போட்டீங்கன்னா மற்ற வேலைகளை பார்க்கலாம். அப்பா, அரசியலில் ஆதிக்கம் செலுத்த வீரம் எவ்வளவு இன்றியமையாததோ அது போலவே நேரமும். நல்ல நேரத்திலே நான் மனு தாக்கல் செய்தால்தான் என் மூலம் தொகுதி மக்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். அர்ச்சாமி, எல்லாரும் பிரச்சாரத்துல தான் அப்படி பேசுவாங்க. நீ மனு தாக்கல் பண்றப்பவே பிச்சு உதறிய. இது அரசியலில் அவசியம். இதுவே வெற்றிக்கான ரகசியம். போதுப்பா போதுப்பா, இப்ப நல்ல நேரம் தான். கையெழுத்த போட்டீங்கன்னா மற்ற வேலையில பார்க்கலாம்ல. சரிப்பா சரிப்பா. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஆ. இவருக்கு வழி முடிஞ்சு கையெழுத்து போட போறது யாரு? ஆந்தாங்க, நீங்க இவருக்கு என்ன வேணும்? நான் அவரோட அப்பா. என்னோட ப்ரூஃப் எல்லாம் அதில் கொடுத்துருக்கோம். சரி, நீங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. வர்றாங்க. சரி, வரேங்க. அம்புட்டு தாண்டா ஆரிச்சாமி, இப்பவே நீ ஜெயிச்ச மாதிரி தான். சரியா சொன்னீங்கப்பா. சரி வா, சாயந்தரம் மீட்டிங் ஏற்பாடு பண்ணலாம். அப்பா, அதுக்கு முன்னாடி இங்க ஒரு வேலை இருக்கு. இங்கேயா? இங்க என்ன வேலை? அந்த சக்தி இன்னும் மனு தாக்கல் பண்ண வரலையே, அவனை பார்த்துட்டு போயிடுவோம். அவனை எதுக்குப்பா நம்ம பார்க்கணும்? அதுவும் அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்னு தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம். இல்லப்பா, முதல் தடவை அவன் எலெக்ஷன் நிக்க போறான்ல, லைட்டா பயங்காட்டி விடுவோம். அப்படிங்கிற? அப்ப சரி வரட்டும். எப்படியும் அந்த பையன் தனியா தான் வரணும். ஏன்னா சேர்மன் எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் அந்த கலெக்டர் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர்றது இல்ல. அதானே. சொல்லுடா. இங்கதான் இருக்கேன். வரட்டும் வரட்டும். பா, சக்தி வீட்டுல இருந்து கிளம்பிட்டானா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். புதுசா எலெக்ஷன்ல நிக்கிறான்ல, இப்ப அப்படித்தான் தலகால் புரியாம இருக்கும். கலெக்டர் குடும்பத்துல எவனும் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவன்ப்பா. இது என்ன ஆபீஸ் வேலையா? காலையில போய் சேர்ல உட்காந்து 4 ஃபைல பார்த்துட்டு கிளம்பி வர்றதுக்கு. இது வேற ஏரியாப்பா, ரத்த பூமி. ஒவ்வொரு செகண்டும் வாழ்வா சாவான்னு போராட்டமாவே இருக்கும்.
அவனுங்க மூஞ்சிக்கெல்லாம் இந்த அரசியல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. ஏப்பா இன்னும் ஆளை காணுமே. வந்துருவான்ப்பா. அவனுக்காக நாம வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சடா. அவனுக்காக நாம ஏன் வெயிட் பண்ணும்பா? இங்க இருந்தே நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஆ? இப்ப பாருங்கப்பா. அருமை தம்பிகளே, ஆறுயிர் தோழர்களே, மாற்றத்தை நிகழ்த்தி காட்ட வந்திருக்கும் எனது ஆறுயிர் சொந்தங்களே, உங்களுக்காக கடமையாற்ற களமிறங்கி விட்டான் உங்களது ஆறுசாமி. நான் உங்கள் உடலிலேயே ஒரு உறுப்பு, உங்கள் காலுக்கு நான் செருப்பு, அநியாயத்தை அழிக்க வந்த நெருப்பு, என் தோள்களில் ஏற்றப்பட்டிருக்கிறது பெரும் பொறுப்பு. இனியும் நாம் யாருக்காக காத்திருக்க வேண்டும்? எதற்கு பொறுமை காத்திருக்க வேண்டும்? யார் வேண்டுமானாலும் வரட்டும், என் தொண்டர் படை அவர்களை மிரட்டும். அண்ணா சூப்பர்ண்ணா. ஆறுசாமி பின்றடா பின்றடா. இதோ வந்துட்டார்ல வெற்றி வீரர். தேர்தலில் நான் வெற்றி தோல்விக்கான இடமாவே பார்க்கல. மக்களுக்கு 4 நல்ல விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்பாக தான் பார்க்குறேன். ஏப்பா இம்புட்டு அறிவா பேசிட்டு இருக்க? இத உங்க வீட்டுல இருக்கவங்க யாரும் பார்க்க முடியாம போயிடுச்சப்பா. யாரு சொன்னா? என் பொண்டாட்டி பார்த்துட்டு தான் இருக்கா. இதோ வந்துட்டார்ல வெற்றி வீரர். ஏப்பா ஆறுசாமி கூடவே ஆளு அம்பு அம்பாரின்னு பட திரட்டி வந்திருக்க அப்படி. ஆச்சி எனக்கு பயந்து வருதப்பா. அப்பா அவன் வெறும் பையப்பா. அவனுக்கு சப்போர்ட்டா களத்துல நிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அவங்க வீட்டுக்குள்ளேயே அவனுக்கு ஓட்டு விழாது. இவன்லாம் எலெக்ஷன்ல நிக்கிறவனு யாருப்பா அழுது? இந்த பார் பூசாரி இருக்கான்ல, இவன் தான் ஓசி சரக்காக கூடவே சுத்துவான். ஏப்பா இவன் சப்போர்ட்ல தான் நீ ஜெயிச்சு கொடி நாட்ட போறியா? வாடா. சரிப்பா. தேர்தலில் நான் வெற்றி தோல்விக்கான இடமாவே பார்க்கல. மக்களுக்கு 4 நல்ல விஷயங்களை சொல்றதுக்கான வாய்ப்பாக தான் பார்க்குறேன். தேர்தலை புறக்கணிக்காம ஓட்டு போற எண்ணம் மக்களுக்கு வரணும். அவங்க எனக்கு ஓட்டு போறாங்களா இல்லைன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. பாடுறா சக்தியா அது. இந்நேரம் நான் உன்னை வம்பிழுத்ததுக்கு பாஞ்சுக்கிட்டு அடிக்க வந்திருப்பிய. இப்ப என்னடா இம்புட்டு பொறுமையா பேசிட்டு இருக்க? அப்பா இந்த பயலுக்கு அரசியல் நிக்கிறதுக்கு தகுதி வந்துருச்சு போல இருக்குப்பா. ஏப்பா இம்புட்டு அறிவா பேசிட்டு இருக்க? இத உங்க வீட்டுல இருக்கவங்க யாரும் பார்க்க முடியாம போயிடுச்சப்பா. யாரு சொன்னா? என் பொண்டாட்டி பார்த்துட்டு தான் இருக்கா. பொண்டாட்டியா? ஏய் விருப்பமில்லாத ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டினா அவன் உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? உனக்கு ஏன் நான் பொண்டாட்டி? நல்லா இருக்கீங்களாப்பா?
நல்லா இருக்கம்மா. வாழ்த்துக்கள்ண்ணே. ம், ம். போலாமா? உனது கை உன்னை அடிப்பதுவோ, உனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத உன் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ, விடுகதையா உன் வாழ்க்கை. அண்ணே, ஆண்டவன் நல்லவங்களை நிறைய சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான். ஏய், வேணாம். ஏட்டங்க மாறி ஊதாரி பாடுறவன் பூசாரி, அழுக்கு மூட்டை ஆறு சாமி தோக்க போற பாரு சாமி. ஓடிட்டல. ஓகே, இதுல ஒரு சைன் போடுங்க. என்னடா அர்ஜம் இந்த மாதிரி ஆயிப்போச்சு? ரேவதி இப்ப மனசு மாதிரி அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாளா? வாய்ப்பே இல்லப்பா. ரேவதி அப்படி ஒரு தப்ப என்னைக்குமே பண்ண மாட்டான். அவங்க கூட வந்து இறங்குறாள்டா. அப்பா, ரேவதி எதை பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவன் கூட இருந்தே அவனை கவுக்கணும்னு புதுசா ஏதோ திட்டம் போட்டிருக்கான். எல்லாம் ஒரு நாடகம்ப்பா. ரேவதி என்னைக்குமே நம்ம பக்கம் தான்ப்பா. நான் தப்பு பண்ண மாமா. அந்த தப்புக்கு தான் நான் இப்ப அனுபவிக்கிறேன். எந்த தப்பும் பண்ணாத நீங்க ஏன் மாமா எனக்காக தண்டனை அனுபவிக்கணும்? தேர்தல் முடிகிற வரைக்கும் எதுவும் பேச வேணாம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தானா சரியாகவும் தோணுது. அது வரைக்கும் ஆண்டாள் பொறுத்து பாலாம் மாமா.